ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மண்டே வந்துட்டு நாமினேஷன் விஷயங்கள்லாம் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தலை டாஸ்க் ஒன்று நடக்கும். அந்த தலை டாஸ்க்கில் எல்லோரும் போட்டு போடுவாங்க. அதில் செம்மையாக வின் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் காலை மிதிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, டிஸ்குவாலிஃபை சொல்லுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த வாட்டி அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவில் வந்துட்டு நாமினேஷன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி வச்சது எஃப்ஜே தான் நினைக்கிறேன். ஆமாம், எஃப்ஜே தான். வந்தவொடனே வந்து சாண்ட்ராவையும் விஜய் பறந்து கூட்டிகிட்டு போயிட்டாப்புல. ஸோ இங்கே வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தலை டாஸ்க் ஒன்று இருக்குல்ல, இவர் சொன்னோடனே அங்கே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்னங்க தலை டாஸ்க் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுவும் தலை போட்டிக்கு 6 பேர் வந்துட்டு கலந்துக்க போகிறாங்க, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போ வந்து பிக் பாஸ் சொல்லிட்டார், இது வரைக்கும் வந்து அப்படி தான் நடந்துச்சு, தலை போட்டி நடக்கும், அதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களை நீங்கள் நாமினேட் பண்ண முடியாதுன்னு. பட் இந்த வாட்டி நாமினேஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நடக்க போகுது. எல்லாரையும் வந்து நாமினேட் பண்ண போகிறாங்க. நான் நாமினேஷன்ஸ் யாரில் வந்திருக்காங்கன்னு சொல்ல போகிறேன். சொன்னதுக்கப்புறமா இந்த டாஸ்க்கை வந்து நடத்த போகிறேன். இப்போ எல்லாருக்குமே தெரியும் யார் யாரை நாமினேஷன்ஸில் வந்திருக்கீங்கன்ட்டு. அவங்கள என்ன பண்ணுவாங்க, நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும்னு போராட்டம் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காரு. பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இன்னொரு மேட்ரு என்னென்னா, இப்போ வந்து தலையாயிட்டாங்கன்னா அவங்க நாமினேட் பண்ண மாட்டாங்க, அவங்கள பற்றின கருத்துக்களும் வெளியே வராது. இப்போ எல்லாரை பற்றின கருத்துக்களும் வெளியே வந்த மாதிரி ஆச்சு. என்ன இதில் ஒரு சில பேர் இந்த தலை போட்டிக்கு செலக்ட் ஆகிருக்கிற அந்த ஆட்களில் வந்துட்டு யாரும் நாமினேஷன்ஸ் வராமையும் இருக்கலாம். ஒரு சில பேர் வரவும் செய்யலாம். இப்போ வந்துட்டாங்க அப்படின்னா அதை சொல்லிடுவார். அது அவங்க மைண்டுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். இப்போது தலை போட்டியை வச்சா எவ்வளோ வெறித்தனமாக விளையாடும். ஏன்னா இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்காக மாறிடுச்சு. தலை போட்டிக்கு உண்டான டாஸ்க் ஆகலை, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்காக மாற்றிட்டார். ஸோ அதனால் எல்லாம் வெறித்தனமாக விளையாட போகிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. வேறு லெவலான வெறித்தனமான சம்பவம். இதே வந்து இன் ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணான்னா கண்டிப்பாக அந்த தலை டாஸ்க்கு செம மாதம் இருக்கும். இந்த நாமினேஷன் மேட்டரும் சூப்பராக இருக்குன்றது என்னோடய கருத்து. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வேறு லெவல் பிக் பாஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிக் பாஸ். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சரி, இந்த தலை டாஸ்கில் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் கமருதீன் வந்தால் நல்லாயிருக்குமோ. ஏன்னா விக்ரம்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, கமருதீன் விஷயங்கள் பார்க்கல. பிரஜன் எப்படி தெரியல, பிரஜன் கூட வந்தால் கூட மேபி ஏதாவது சம்திங் நடக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யார் தலையாக வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.